ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் வித் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், புடலங்காய் இந்தளவுக்கு நான் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தது கருவேப்பிலை, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெண்டு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் முட்டையை. 2 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புடலங்காய் ப்ளஸ் முட்டை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி கூட. இது வந்து நீர்க்காய். இப்போ நெக்ஸ்ட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் டைமில் சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதை அடிக்கடி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஹெல்த் குறிப்பாக நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட தோணுதில்ல. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் சேம் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸி ரெசிபி கூட. ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? அவ்வளவுதான், 100% புடலங்காய் முட்டை பொரியல் ரெடி. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.